அடல்ட்ஹுட்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களுடைய 3 பிஹேவியர்ஸ். நம்பர் 1, இவங்க கிட்ட வந்து டூ இட் யோர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எல்லாமே இவங்களே தனியா பண்ணிப்பாங்க, ரொம்ப இண்டிபெண்டா இருப்பாங்க, யார்கிட்டயும் போய் ஹெல்ப் ஆர் அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் அவங்களோட கரியர், ஃபேமிலின்னு லைஃப்ல வந்து பிஸி ஆனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இது நம்ம வேணும்னே பண்ண மாட்டோம், பட் லைஃப் நம்மள அப்படி மாத்திடும். பட் என்னதான் இவ்வளோ இண்டிபெண்டான பர்சனா இருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இல்லாட்டி இவங்க தனியா இருக்கும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அவங்க கிட்ட கன்சிஸ்டன்ட் நம்மளால கான்டாக்ட்ல இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. நம்பர் 2, இவங்க எல்லா விஷயங்களுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ அப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அப்பதான் நம்மளால நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பெர்ஃபெக்ஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பட் இந்த பெர்ஃபெக்ஷனை ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் பார்த்தா அந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. நம்பர் 3, ஃப்ரெண்ட்ஷிப் டோன்ட் ஜஸ்ட் ஹேப்பன். அதுக்கு கன்சிஸ்டன்ட்டா நம்ம எஃபர்ட் பண்ணணும். நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை வந்து நிச்சயமா அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அடல்ட்ஹுட்ல ஒரு சிலரோட லைஃப் வந்து ரொம்ப பிஸியா மாறிடுறதுனால, நிறைய ப்ரியாரிட்டிஸ் வந்துடுறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்புடைய இம்பார்ட்டன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ற காரணங்கள்னால தான் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியறது இல்லை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணணும்னா இன்டென்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் க்ரூஷியல். த லிட்டில் திங்ஸ் மேட்டர் அ லாட் when it comes to friendship.